வருஷமாக எழுதுனதை 3 நாளைக்குள்ளே பேசுங்கன்றதே பெருசு. அதில் காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். ஸோ அதுக்குள்ளே நான் பேசணுன்ற போது எனக்கு அது சிரமமாக இருக்குது. நிறைய காரியம் இருக்குது. நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அது உங்களுக்கு புரியலைன்னா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு புரியணும். பிரைஸ் லார்ட். பார்த்தீங்கன்னா ஞானம் அப்படின்றதுக்கு ஹீப்ரூஸில் எபிரேய மொழியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோக்மாவ் அப்படின்னு பேர். கோக்மாவ், CHOKMAH, CHOKMAHன்னு இருக்குது. ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா KHOKMAW. எழுதுறதுல வந்து CHOKMAH. ஆனால் நம்ம உச்சரிக்கிறது எப்படி உச்சரிக்கணும்னா KHOKMAW, கோக்மாவ் அப்படின்னு பேர் ஹீப்ரூஸில். கிரீக்கில் அதுக்கு பேர் சோஃபியா. கிரீக்கில் அதுக்கு பேர் சோஃபியான்னு பேர். டு பி வைஸ் இன் மைண்ட், இன் வேர்ட், இன் ஆக்ட். நம்மளுடைய மனதில், நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய செயலில் ஞானமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபு 1:5 ஞானத்தை யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்குது? ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு. எப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னா யாவருக்கும், யாவருக்கும், இவங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லைல்ல, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். பூர்ணமாய் கொடுக்கிறவர். கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் கொடுக்கிறது இல்லை, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்னா சின்ன பிள்ளைங்க போய் இப்போ ஒரு புல்லட் பைக் வச்சிருக்கிறார் சூசை பிரதர். அவர் மகா, சின்ன மகா 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை போய், அப்போ அவங்க புல்லட் பைக்கை கொடுங்க நான் ஓட்டணும்னா கொடுப்பாரா? அது 2,60,000 சொல்கிறார் அதோடைய மதிப்பு. அதை கொடுப்பாரா அவர்? ஏன் கொடுக்க மாட்டார்? அது 10 வயசு பிள்ளைக்கு அந்த பைக் என்ன பண்ண முடியாது? ஓட்ட முடியாது. அதெல்லாம் வயசு வரட்டும், நீ வளர்ந்துக்கோ, அப்புறம் தரேன்னுவார். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. 5 வயசு சாமுவேலை என்ன பண்ணிட்டாரு? தீர்க்கதரிசி ஆக்கிட்டார். சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசும்போது சாமுவேலுக்கு வயசு 5 வயசு. என்ன பேசினாரு? ஆ அணில், ஆ ஆடு, ஈ இலைனா பேசினாரு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய்னா பேசினாரு. ஊழியத்தை குறித்து பேசினாரு. அவருடைய ஊழியத்தை குறித்து அந்த 5 வயசு பையன்கிட்ட பேசுறாரு. 5 வயசுல சாமுவேல் தீர்க்கதரிசி ஆயிட்டான். அன்னாளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அன்னாள் நல்ல ஜெபிக்கிற மனுஷி, உபவாசம் பண்றவங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவங்க. அப்படி பக்தி உள்ள ஒரு மனுஷிக்கு குழந்தை இல்லை. ஆனா அவளுடைய சக்களத்தி பெணினாளுக்கு 1 பிறக்குது, அடுத்து பிறக்குது. அப்ப சுற்றி இருக்கவங்கெல்லாம் அன்னாள் எப்படி பார்த்துருப்பாங்க? சாபம், இது பாவம், இது சாபம். அது இன்னைக்கு அன்னாள் இருந்தா சூனியமா இருக்கும். இது முன்னோர்கள் செய்த பாவமா இருக்கும், சாபமா இருக்கும், பரம்பரை சாபம், சூனியம், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அன்னாள் கேட்டு அன்னாளுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அன்னாள் ஜபிக்கும் போது எப்படி ஜபிச்சிருப்பாங்க? நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம்மதனா டாடா டாடா நான் பாடியிருப்பாங்க. அன்னாள் பாடின பாட்டெல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஜபத்துல?
துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அழுதுட்டே பாடியிருப்பாங்க. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. இப்படிதான் துக்கமா பாடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்துலயுமே நம்மளை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்ம எதை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பார்க்கணும். அன்னாள் ஆண்டவருடைய பார்வையில கிருபை பெற்றவள். எப்படி மரியாளை கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதின்னு கேப்ரியல் தூதன் சொன்னான். ஏன்னா ஆண்டவர் மனுஷனா வரப்போறார். அது எப்படி வரப்போறாரு? ஒரு கன்னியாஸ்திரியின் கற்பத்துல வரப்போறார். அது நானா இருக்குமோன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, ஒருவேளை எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாரோன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிருபை யாருக்கு கிடைச்சது? மரியாளுக்கு கிடைச்சது. அப்படி போல ஏலி ஆசாரியன், ஏலிக்கு வயசு 98. ஒரு ஆசாரியன் 50 வயசுக்கு மேல ஆசாரியன் இருக்கக்கூடாது. 45 வயசு தான் ஒருத்தன் ஆசாரியன் இருக்கலாம். அதுக்கு மேல அவன் ஆசாரியன் இருக்கக்கூடாது. அவன் கேட் கீப்பரா போயிடணும், வாசல் காக்கிறவனா போயிடணும். ஆனா இந்த ஏலிக்கு அப்புறம் அவருடைய குமாரன் ஓப்பனியும் பிடகாசும் பாவம் செய்ய போறாங்க. அது நிமித்தம் ஒரே நாள்ல 2 பேரும் செத்து போக போறான். அவங்களுக்கு பதில் ஒரு ஆசாரியனை கொண்டு வரணும். அவன் தீர்க்கதரிசியாக இருக்கணும். அதுதான் சாமுவேல். அந்த சாமுவேலை அன்னாளுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஆமென். அதுக்காக அன்னாளை காக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப அன்னாள் மட்டும் காத்துக்கிட்டு இருக்கல, யாரும் காத்திருந்தா? கர்த்தரும் காத்து கொண்டிருந்தார். அப்படித்தான் நமக்கு ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலைன்னா உடனே சோர்ந்து போக கூடாது. ஆண்டவருடைய டைம் டேபிள்ல வித்தியாசம் வருது அப்படின்னு நீங்க பார்க்கணும். தரிசனம் அது நிச்சயம், அது பொய்யல்ல, அது மாயை அல்ல. அந்த தரிசனம் நிச்சயமாய் வரும். அது தாமதித்தாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது உனக்கு தாமதம் போல தோன்றினாலும் அது நிச்சயமாய் வரும். காத்திரு, அந்த தரிசனம் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். கண்டிப்பா நடக்கும். அது ஆண்டவர் சம்பூர்ணம் உள்ள தேவன், பரிபூர்ணம் உள்ள தேவன். எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியும். அப்ப அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஞானம், அனந்த ஞானம் வெளிப்படணும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய ஞானம் என்ன? அன்னாளை காக்க வச்சது ஒரு தீர்க்கதரிசிய பிள்ளையாய் கொடுக்கும்படியாக. எப்பேற்பட்ட கிருபை! அதே மாதிரி எஸ்தருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அனாதை, தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை. தாய் தகப்பன் செத்து போயிட்டாங்க. அவங்க பெரியப்பா பையன் மொர்தேகாய் வராரு. துக்க வீட்டுக்கு வந்தவர் இந்த பிள்ளை அனாதையா இருக்கிறத பார்த்து, தாய் தகப்பன் இல்லாத பார்த்து அவர் எடுத்துட்டு வர்றாரு. அப்ப அந்த மொர்தேகாயின் கண்கள்ல இந்த எஸ்தர் இந்த பிள்ளைக்கு தயவு கிடைக்க செய்கிறார். எஸ்தரை கொண்டாந்து வளர்க்கிறார். இவர் ராஜா கூடயே நிக்கிறவர் அல்ல. இவர் யாரு? மொர்தேகாய் வாசல் காக்கிறவன். அண்ணன் காலையில கிளம்புவாரு. கிளம்பும் போது இந்த தங்கச்சி என்ன பண்ணணும்? அண்ணனுக்கு உதவியா வீட்டை பெருக்கணும், வீட்டை துடைக்கணும், பாத்திரத்தெல்லாம் கழுவணும். அண்ணன் அரிசி வச்சாருன்னா அரிசி எடுத்து கொடுக்கணும், கழுவி கொடுக்கணும். அண்ணன் பருப்பு எடுத்தானா பருப்பு எடுத்து கழுவி கொடுக்கணும். அண்ணன் கரண்டி கேட்டா கரண்டி எடுத்து கொடுக்கணும். அவர் கத்தியை கேட்டா கத்தி எடுத்து கொடுக்கணும். 2 பேரும் சமைக்கிறாங்க. சமைச்சு அண்ணங்காரன் கட்டிக்கிட்டாரு. சாப்பிட்டுட்டாங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருமா, நான் போயிட்டு வரேன், இந்தா ஸ்கூலுக்கு வச்சுக்கோ பேகு, இந்தா சாப்பாடு, மத்தியானத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வீட்டை போட்டு சாவியை அந்த கூரையில சொருகி வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் போயிட்டார். இப்ப இந்த பிள்ளை கிளம்பணும். இந்த பிள்ளை எடுத்து வெளியே வரும்போதே எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவோட போறாங்க. இந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்?
அவங்கவுங்க அப்பா அம்மாவோட போறாங்க. இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இருக்கும் புல்லட்ல பின்னாடி உட்காந்து துப் 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 துப்னு ஒரு பாப்பா போகுது, அம்மா டாட்டான்ட்டு போகுது. அவங்க அம்மா இருன்னு சொல்லிட்டு போய் புடவையை எடுத்து அந்த பிள்ளைக்கு தொடச்சி விட்டு தலையெல்லாம் சரி பண்ணி விட்டு ஆன்னு ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த எஸ்தர் பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த எஸ்தர் பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம பாடுறோம், உம்மா அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. எஸ்தர் எப்படி பாடி இருக்கோம்? பாட வருமா? அதுக்கு துக்கம். ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் வந்து விட்டுட்டு போறாங்க அந்த பிள்ளைய. எல்லாரும் அவங்க பிள்ளைய விட்டுட்டு போறாங்க. எல்லாம் பாய் பாய் பாய்ந்து. எஸ்தருக்கு டாட்டா காட்ட யாருமே கிடையாது. அது யாருக்கு டாட்டா காமிக்கும்? யாரும் கிடையாது. அண்ணாத. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த பிள்ளைய அந்த தேசத்துக்கே ராஜாத்தியம் வைத்துட்டார். அந்த தேசத்து ஜனங்க எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்ட போய் மண்டாடுறா, ராஜாட்ட போய் நின்று இந்த ஜனங்களை காப்பாத்தினதே அந்த எஸ்தர் தான். அதான் கர்த்தருடைய ஞானம். ஆமே. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லையேன்னு. யாரும் இல்லையே, எனக்கு தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே, சகோதரர்களே சகோதரிகளிலே, நான் தனிச்சு நிற்கிறேனேன்னு. ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க மேல அவர் கண்ணை வச்சிருக்கிறார். அவர் இருதயம் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்குது. அதனாலதான் மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா. ஒருபோதும் நம்மளை ஆண்டவர் மறக்க மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். அதே யாக்கோபு 1:17 யாராவது ஒருத்தர் படிங்கப்பா. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உலக ஞானம் வேறு, தெய்வீக ஞானம் வேறு. இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கும் இருக்கக்கூடிய ஞானம் வேறு. ஆனால் நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வரும்பொழுது நமக்கு கொடுக்கிற தெய்வீக ஞானம் வேறு. அது எப்படி இருக்குன்னா, பரத்திலிருந்து வருகிற ஈவு. அது என்னவா? ஈவு, கிஃப்ட். இட்ஸ் எ கிஃப்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் தருகிற பரிசு. ஒரு பரிசுனா எப்படி கொடுப்பீங்க? ஒரு வாரம் பழகிருக்கீங்க ஒருத்தர்கிட்ட, 1 மாசம் பழகிருக்கீங்க, 5 வருஷம் பழகிருக்கீங்க, 10 வருஷம் பழகிருக்கிறீங்க, 20 வருஷம் பழகிருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க கிஃப்ட? எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு கிஃப்ட் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அந்த கிஃப்டை பார்க்கும்போது நீங்க எவ்வளவாக அவங்களை நேசிக்கிறீங்கன்னு பார்க்கணும் இல்லையா? உங்க அன்பை பார்க்கணும்னு செலக்ட் பண்ணுவீங்களா இல்லையா? ஒரு கடைக்கு போவீங்க, இல்லை இது வேண்டாம். இன்னொரு கடைக்கு போவீங்க, இது வேண்டாம். இன்னொரு கடைக்கு போவீங்க, இது வேண்டாம். அந்த கிஃப்டை பார்க்கும்போது அவங்க உங்க அன்பை பார்க்கணும், நீங்க எவ்வளவாக நேசிக்கிறீங்க. அதான் கிஃப்ட். அப்ப ஆண்டவர் நமக்கு எப்படி கிஃப்டா கொடுக்கிறாராம். பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் எப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. ஜோதிகள்னா வெளிச்சம். நீங்க தானியேல்ல பாத்தீங்கன்னா, தானியேலுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் இருந்தது. தானியேலுக்கு மறைவானது ஒண்ணும் கிடையாது. தானியேலுக்கு மறைபொருளே கிடையாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவனே என்றார். மறைபொருளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. அப்படி இந்த வெளிச்சத்தின் உண்டாக்குன தேவன் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதல் கிடையாது. மனுஷன் மாறிடுவான், மனுஷனுடைய அன்பு மாறி போகும். ஆனா ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலில்னா, நிழலை போல மாற மாட்டார். நிழல் மாறி போகும், நிழல் ஓடி போகும். ஆனா என் கர்த்தர் மாறாதவர். அப்படிப்பட்ட தெய்வத்திலிருந்து பரிபூர்ணமாக வருகிற காரியம், ஒரு முழுமை இருக்கும் அதுல. அதே யாக்கோபு 3:17 பாருங்க, படிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும்
இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளது. உலக ஞானத்துக்கும் தெய்வீக ஞானத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தம் உள்ளது, பியூர் கோல்டுன்னுவாங்க. கொஞ்சம் கூட அதுல கசடு இருக்காது. அப்படி போல கொஞ்சம் கூட தெய்வீக ஞானம் இருக்கிறவன்ட்ட பொறாமை இருக்காது, பெருமை இருக்காது, கம்பாரிசன் இருக்காது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் உன்னோட மேலானவன், நான் உன்னோட மேலானவள் அப்படின்னு காமிக்கக்கூடிய கம்பாரிசன் இருக்காது, ஜெலசி இருக்காது, பொறாமை இருக்காது. அவனுக்கு அப்படி இருக்குது, அவன் அவ்வளவு படிச்சிருக்கிறான், இவன் இவ்வளவு படிச்சிருக்கிறான் அப்படின்ற அந்த பொறாமையெல்லாம் இருக்காது. அதான் சுத்தம் உள்ளதா இருக்கும், சமாதானம் உள்ளதா இருக்கும். ஞானமா இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, சமாதானமா இருக்கக்கூடிய காரியத்தை தான் செய்வான். சமாதானமா இல்லைன்னா அதுல இறங்க மாட்டான். ஒரு இடத்துக்கு போறான், ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, ஒரு விவாதம் வருதுன்னா அந்த விவாதத்துக்குள்ள அவன் இறங்க மாட்டான். நான் தூர்தர்ஷன்ல கேமராமேனை வேலை பார்க்கும்போது இன்னொரு கேமராமேன் என்ன பண்ணுவாருன்னா பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவார். அந்த பிரைம் மினிஸ்டர் தான் பிரமாதமான பிரைம் மினிஸ்டர், இப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர் சரியில்லைன்னுவார். எல்லாம் ஆளுகளோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க இவர் இந்த பிரைம் மினிஸ்டர் நல்ல பிரைம் மினிஸ்டருங்க, எஃபிஷியண்டான ஆளுங்கன்னுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரைம் மினிஸ்டர் வச்சு சண்டை நடக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இது என்ன கலரு, இந்த செவர் என்ன கலரு, இது பச்சை என்ன ஆமான்ட்டு போயிடுவேன், இது சிகப்புன்னா ஆமான்ட்டு போயிடுவேன். இது எதுக்கு சண்டை ஓட்டு ஏன் சமாதானத்தை ஏன் கெடுத்துக்கிடணும்? யாரோட என்ன பண்ணக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது, யாரோட விவாதம் பண்ணக்கூடாது. இவர் நல்லவரா அவர் நல்லவரா, அங்கே இந்த மீன் தான் நல்லா இருக்கும், தூத்துக்குடி மீனை விட தூத்தூர் மீன் தான் நல்லா இருக்கும், ஆமா ஆமான்னு அரபி கடலில் கிடைக்கிற மீன் தான் நல்லா இருக்கும், வங்காள விரிகுடால இருக்கிற மீனெல்லாம் சப்புன்னு இருக்கும், ஆமா ஆமான்ட்டு போயிடணும். இது எதுக்கு? இல்லை தூத்தூர் மீன் தான் நல்லது, அந்த மீன் தான் நல்லது. தூத்துக்குடிக்காரங்களும் தூத்தூர்காரங்களும் சண்டை போட்டு அந்த ரெண்டு மீனும் ஒன்னா தான் இருக்கும். தூத்தூர் மீன் அது நல்லா சுகமா தூங்கிக்கிட்டு இருக்கும், தூத்துக்குடி மீனும் தூங்கிக்கிட்டு இருக்கும். இவங்க ரெண்டும் தூங்காம சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு வம்பு? எதை பத்தியுமே பேசக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது, ஒரு நாள் விவாதம் பண்ணக்கூடாது. விவாதம் என்னத்தை கொண்டு வரும்? சண்டையை கொண்டு வரும். சண்டை எதுக்கு? சண்டை புருஷன் சொல்றாரா இது பச்சைன்றாரா, ஆமான்னு மனைவி மாறல, இது பியூர் ஒயிட்டுங்க, நகையை கொண்டாந்து இது பியூர் கோல்டுங்க, இது பியூர் கோல்டு. புருஷன் சொல்ல இதெல்லாம் பியூர் இருக்காது, எல்லாம் ஏமாத்துறாங்க. இல்லைங்க அது பியூர் கோல்டு, பாருங்க பாருங்க இந்த சீலை பாருங்க, அது லென்ஸ் வச்சு பார்த்தாதான் தெரியும். இந்த சீலை பாருங்க. இவருக்கு ஹஸ்பண்ட் ஏற்கனவே தடவிக்கிட்டு இருப்பாரு. கண்ணாடி போட்டா வயசாகி தெரியும்ட்டு கண்ணாடி போடாம அவர் ஜென்டலா நடந்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு எத்தனைன்னு காமிச்சிங்கன்னா 4ன்னுவாரு. அவர்கிட்ட போய் இது பாருங்க பியூர் கோல்டு, அது பியூர் கோல்டா இருந்தா இல்லைன்னா என்ன? எல்லாம் வலது கை வைத்து சொல்லுங்க, நான் யாரோடையும் விவாதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நான் யாரோடையும் ஆர்கியூ பண்ண மாட்டேன் அப்பா, நான் யாரோடையும் விவாதம் பண்ண மாட்டேன், நான் சமாதானத்தை காத்துக்கொள்வேன் ஆண்டவரே, யாரோடும் சண்டை போட மாட்டேன், என் சமாதானத்தை காத்துக்கொள்வேன். ஆமென். சாந்தமா இருப்பான். ஞானமா இருக்கிறவன் சாந்தமா, ஜென்டில் ஸ்பிரிட், ஜென்டிலா இருப்பான், அமைதியா இருப்பாங்க. அவங்க ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. ஆனா இந்த உலக ஞானம் இருக்கான் பாருங்க, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அந்த மியூசிக் வாசிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அந்த உலக ஞானத்துல உள்ளவங்க இருக்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, பாட்டு பாடுறவங்க உலக ஞானத்துல இருக்கிறவன் எஃப் கொடுங்க, டி கொடுங்க, ஜி ஜி ச ப ச ச ப ப ப ப ப க க க ரி ரி. இவன் எவ்வளவு திறமைன்னு காமிச்சிட்டு இருப்பான். ஆனா தெய்வீக ஞானம் எப்படி இருப்பான்னா சாதாரண பாடுவான். சாதாரணமா ச ப ச ச ப ச சரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி ச
எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். ஆனா இந்த உலகம் யானல இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம், தன்னை காமிப்பான். நான் எப்படி பாடுறேன் பாரு. இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்துன்னு கிடப்பான். உன்னத தேவனேன்னு சாதாரண பாட்டு. தெய்வீக ஞானம் உள்ளவன் உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, ஆண்டவர் மட்டும் நினைச்சு பாடுவான். ஆனா இந்த உலக ஞானம் இல்ல. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உனக்காக துடிகதையா. நம்ம நாட்டில் அதை அதே மாதிரி இரவெல்லாம் மயில வேற பெரிய ஹெட்போன் போட்டுக்கிட்டு இரவெல்லாம் பகலெல்லாம் டிராமா பண்றானாலே அவனுக்குள்ள ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாத ஒண்ணு இருக்கிறத போல காமிக்கிறவன் அவன்கிட்ட ஞானம் இல்லை. அவங்க வெளியே இருட்டுக்குள்ள போகும்போது அவன் நுனி நாக்கில் பாடுறான்ல, அவன் வீட்டில் போய் எப்படி பேசுவான்? ஆத்தா பசிக்குது ஆத்தான்மா, ஆத்தா பசிக்குது அப்படியா சொல்லுவான். வீட்டில் போய் ஆத்தா எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்க்ரி அப்படியா சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ள போனேன்னா அவன் பட்டிக்காட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஸ்டேஜில் வந்த உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பார்த்த உடனே எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. உடனே ஓ இந்த ஐ எம் வெரி ஹாப்பி that God has given this wonderful opportunity to share God's word. Let us turn to the page of Genesis chapter 12 verse. அங்க டேப்லெட்டா இருக்கும். அந்த டேப்லெட் இது பைபிள் பிரட்டணும். டேப்ல ஒண்ணும் இல்லை. ஜெனிசிஸ் 12:1 போட்டீங்கன்னா வரும். அது பத்தி I think can I somebody help me? You put some 12 Genesis 12 இதெல்லாம் பந்தா. அவன் இருட்டுக்குள்ள போகும்போது டாய்னுங்க அவன் என்ன பண்ணுவான்? ஓ somebody shouting at me, I have fear நான் சொல்லுவான், ஆத்தான்னுவான். இப்ப எல்லாருக்கும் தெரியுது. எல்லா வலது சொல்ல நான் தெய்வீக ஞானம் உள்ளவள், நான் தெய்வீக ஞானம் உள்ளவன், நான் டிராமா பண்ண மாட்டேன், நான் ரியல்லா இருப்பேன், நான் ரியல்லா இருப்பேன் ஆண்டவரே, நான் ஆர்டிபிஷியலா நடக்க மாட்டேன் ஆண்டவரே, அப்பா நுனி நாக்குல நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, இயேசுவே நான் ரியல்லா இருப்பேன், நிஜமா இருப்பேன் ஆண்டவரே, என்னை குறித்து ஒரு மிகைப்படுத்தின ஒரு இமேஜை யார்ட்டி நான் கிரியேட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இயேசுவே நீர் எனக்குள் இருக்கிறத தான் பார்க்கணும் ஐயா, நான் உமக்குள் இருப்பதை நீர் எனக்குள் இருப்பதையும் நான் காணணும், எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா, கிருபை பாராட்டும். ஆமென். இணக்கம் உள்ளதா இருக்கும். எப்படி இருக்குமா? இணக்கம்னா உலக ஞானம் உள்ள மியூசிக் வாஸ்தா எப்படி இருக்கும்னா, ட்ரம்ஸ்ல ஒருத்தர் இருப்பான், ட்ரிபிள் பேங்கோல ஒருத்தர் இருப்பான், பேங்கோஸ்ல ஒருத்தர் இருப்பான், சாக்ஸோஃபோன் ஒருத்தர் இருப்பான், ட்ரம்பட்ல ஒருத்தர் இருப்பான், வயலின்ல 8 பேர் இருப்பான், வியோலோல 6 பேர் உட்காந்துருப்பான், செல்லோல 4 பேர் உட்காந்துருப்பான், டபுள் பேஸ்ல 2 பேர் இருப்பான், லீட் கிட்டார்ல ஒருத்தர் இருப்பான், கார்டு கிட்டார் ஒருத்தர் இருப்பான், கார்ட்ஸ் கிட்டார் ஒருத்தர் இருப்பான், கீபோர்டு 2 கீபோர்டு 3 கீபோர்டு இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கு என்னன்னா தன்னை முன்னிலைப்படுத்தணும் தான் ட்ரை பண்ணுவான். நான் முன்னாடி இருக்காம அவன் என்ன பார்க்கணும், எல்லாரும் அவன் சவுண்டு கேட்கணும் தான் பார்ப்பான். கிட்டார் வாசிக்கிறவன் அவனை பார்க்கணும்னு நினைப்பான். சாக்ஸோஃபோன் ட்ரம்பட். ஆனா தெய்வீக ஞானம் உள்ளவன் கிட்டார் வர வேண்டியது கிட்டாருக்கு இடம் கொடுப்பான், வயலின் வர இடத்துக்கு வயலினுக்கு இடம் கொடுப்பான், சாக்ஸோஃபோன் வர இடத்துக்கு சாக்ஸோஃபோன் இடம் கொடுத்து பின்னாடி வருவானுங்க. அதான் இணக்கமாக வருது. அதுதான் இணக்கமாக வருது. எந்த நேரத்துல எது கேட்கணும், வாய்ஸ் வர நேரத்துல வாய்ஸ் கேட்கணும். அவனை டாமினேட் பண்ண மாட்டான், யாரையும் ஓவர்லாப் பண்ண மாட்டான். அப்படி இணக்கமா அப்படியே வர்றது எல்லாரும். இப்ப வயலினா வயலின் சோலோ அமைதியா பின்னாடி கார்ட்ஸ்ல வருவான், பேக் பண்ணுவானுங்க.
அப்படியே மெதுவா வாசிப்பானுங்க எல்லாம். வியலோ செல்லோ டபுள் பேஸ் எல்லாம் அவன் வயலில் போது மெதுவா பின்னாடியே வருவானுங்க. எதை கேட்கணுமோ அதை கேட்க வைப்பானுங்க. டாமினேட் பண்ண மாட்டாங்க. அதான் எனக்கும் உள்ளது. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாயும் மாயமற்றதுமாய் இருக்கும்னா இரக்கம் உள்ளவனா இருப்பான். தெய்வீக ஞானம் உள்ளவனுக்கு இரக்கம் இருக்கும். பக்கத்துல ஏதோ மடமடன் 4 வசனம் சொல்லும் போது பக்கத்துல இருக்கவங்கள மடமடன் எழுதிடுவாங்க. அறிவாளி என்ன பண்ணுவான்? உலக ஞானம் உள்ளவன் பக்கத்துல இருக்கவன் பார்க்க கூடாதுன்னு மறைச்சு எழுதுவான். ஆனா தெய்வீக ஞானம் உள்ளவன் பக்கத்துல இருக்கவனுக்கு இவன் எழுதுனதை காமிப்பான். என்னென்ன வசனம் இருக்கு? யாக்கோபு 1:5, யாக்கோபு 1:7, யாக்கோபு 1:17, யாக்கோபு 3:17 காமிப்பான். சர்ச்சில் நடக்கும். என் மனைவியை நான் பார்ப்பேன். என் மனைவி எல்லாம் எழுதுவா. பிரசங்கம் யார் பிரசங்கம் பண்ணாலும் எழுதுவா. யாராவது வயசானவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துருவாங்க. அவங்க இல்லை இப்படி கூப்பிடுவாங்க அப்படின்வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணாடி கொண்டு வரல, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு. இவ எழுதுகிற நோட்ஸை வச்சுட்டு அவங்க நோட் எடுத்து நோட்ஸ் எழுதுவா. அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி கொடுப்பா. அதுதான் தெய்வீக ஞானம். இரக்கம் நற்கனிகள். அவங்க பார்த்தீங்கன்னா கனிகள் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கும், பண்பு இருக்கும், சாந்தமா இருப்பாங்க, எல்லாரையும் நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த ஞானம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்? இயேசுடைய பிள்ளைங்க. இது இயேசுடைய பிள்ளை. வயசு வித்தியாசம் இல்லாம, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாம எல்லாருமே இயேசுடைய பிள்ளைகளா பார்ப்பாங்க. தன்னை போல பிறனி நேசிப்பாங்க. அதுதான் தெய்வீக ஞானம். பட்சபாதம் இருக்காது, பார்ஷியாலிட்டி இருக்காது. இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளைய முழுமையா நேசிக்கிறாங்க. 2 பிள்ளை பிறந்தா என்ன பண்றாங்க? 2 பிள்ளை பிறக்கும் போது 50-50 ஆயிருது. 3 பிள்ளை பிறக்கும் போது என்னது? 33.3, 33.3, 33.3 பங்காயிருது. 4 பிள்ளை பிறந்துச்சுன்னா 25-25-25-25. 5 பிறந்ததுன்னா 20-20-20-20. இந்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட போய் அவங்க அம்மா எவ்வளவு நேசிக்கிறாங்க? 20. அது என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, 2 பொம்பளை பிள்ளை பிறந்து 3ஆவது ஒரு பையன் பிறந்துட்டான்னு வைங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளைகளை நேசிக்கிறத விட அந்த பையன் தான் உலகமே. அது 4 பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் ஒரு பையன் பிறந்தான்னு வைங்க, என் மகனே என் மகனேன்னு உருகி தள்ளிடுவாங்க. மகனே. அந்த மகன் பார்த்தீங்கன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான். இந்த பொம்பளை பிள்ளை ஏதோ அம்மா குடும்ப சாம்பார் வச்சு, ரசத்தை வச்சு, மோரை எடுத்து வச்சு, அதெல்லாம் எது கெட்டு போகுமோ அதெல்லாம் எடுத்து, பொரியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டிட்டு, தான் பாட புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு அம்மா போயிட்டு வரையுமான்ட்டு போகுங்க. இந்த பையன் இல்லை, அப்படியே எந்திரிச்சு அப்படியே பல்லு விளக்கெல்லாம் மறந்துடுவான். எம்மாவின் பல்லு விளக்கலாமான்னு, யானையெல்லாம் பல்லு விளக்குதான்வான். அந்த பல்லு விளக்காம வந்துக்கிட்டு சாப்பிட உட்காருவான். காப்பி குடிச்சுட்டு அவன் பாட்டு போவான், ஜோம்பேறியா இருப்பான். இவங்க இல்லை, இவங்க அம்மா சாப்பிட்டுட்டு போடா, டேய் சாப்பிடுடா. அந்த பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளையே போறது. இது என்ன அன்பு? பட்சபாதம் உள்ள அன்பு. யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தாய்மார்கள் நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும். அதெல்லாம் அந்த காலம். என் மகன் காப்பாற்றுவான். எத்தனை பேர் தெரியுமா வீட்டை வந்து மகன் பேரில் எழுதுவாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? மருமகா சொன்னானே, அம்மா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நீ அக்கா வீட்டுக்கே போயிரு, தங்கச்சி வீட்டுக்கே போயிருன்றான். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி, மகனே சாப்பிட்டியா, மகனே தூங்குனியா, மகனே உறங்குனியா, எல்லாம் வலது சொல்லுங்க. நான் பட்சபாதம் பண்ண மாட்டான்டவர். எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் கிடையாதாப்பா, எல்லாரும் ஒரே பிள்ளை தான்ப்பா. எனக்கு வலது கண்ணு முக்கியமா, இடது கண்ணு முக்கியமா, வலது காது முக்கியமா, இடது காது முக்கியமா, வலது கை முக்கியமா, இடது கை முக்கியமா இல்லப்பா,
அதுபடி போல எல்லா பிள்ளைகளை ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்க மாட்டேன், பட்சபாதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரையும் நான் நேசிப்பேன், ஒரே மாதிரி நேசிப்பேன். இந்த பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்ததேன்னு பார்ப்பேன் ஆண்டவரே. நான் நேசிப்பேன் ஆண்டவரே, பட்சபாதம் பண்ண மாட்டேன், பார்சியாலிட்டி பண்ண மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவேன்னு கமிட் பண்ணுங்க தாய்மார்கள், கமிட் பண்ணுங்க. நான் அப்படி பட்சபாதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. மாயமற்றதா இருக்கும் அவங்களுடைய ஞானம். எப்படி இருக்கும்? மாயமற்றதா இருக்கும். ஒரு இல்லூஷனா இருக்காது. ஒரு இல்லாததை இருக்கிறது போல காமிக்க மாட்டான். அவனுக்கு தெரியலன்னா தெரியலன்னுவான், அவனுக்கு தெரியாத காரியத்தை தெரியலன்னுவான். பெரிய பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க பாருங்க, நல்ல ஹை லெவல்ல பிஸ்னஸ் பீப்புள் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ அதானியும் அம்பானியும் மீட் பண்றாங்கன்னு வைங்க. நீங்க நம்ம நாட்டில் அவங்க தான் பெரிய பிஸ்னஸ் பீப்புள். இப்ப அதானி பண்ற பிசினஸ் அம்பானிக்கு தெரியாது, அம்பானி பண்ற பிசினஸ் அதானிக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது எப்படி பேசுவாங்க தெரியுமா? வந்து சோலார் சம்பந்தமா நிறைய பண்றாரு அதானி. அம்பானி அந்த இதுல இறங்கல. இன்னும் அம்பானி எப்படி கேட்பாருன்னா, நான் இன்னசென்ட்டா கேட்கிறேன், இந்த சோலார் பிசினஸ் எப்படி பண்றீங்கன்னு கேட்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தைய போல நான் கேட்கிறேன், ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தைய போல நான் கேட்கிறேன், இந்த பிசினஸ் எப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. இல்லாததை இருக்கிறது போல காமிக்க மாட்டாங்க. ஐ நோ அப்படின்னு காமிக்க மாட்டாங்க. ஐ டோன்ட் நோன்றத தைரியமா சொல்றவன் தான் ஞானி. எனக்கு தெரியாது இந்த காரியம், எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு இது தெரியாதுன்னீங்கன்னா கத்துக்குவீங்க, தெரிஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா கத்துக்க முடியாது. தெரியாது என்ன பண்ணணும்? எனக்கு தெரியல, எனக்கு கத்து கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கத்துக்குவீங்க. நீங்க தெரிஞ்ச மாதிரி நடிச்சீங்கன்னா கத்துக்க மாட்டீங்க.